ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களோட வாட்ஸ்அப்பில் இந்த 2 செட்டிங்ஸை நீங்கள் மாற்றலாம் அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து ஈஸியாக லாகின் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செட்டிங்ஸை உங்கள் ஃபோனில் மாற்றுவீங்க. அது என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன், பொறுமையாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அது என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தரேன், தெளிவாக கேளுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் உங்கள் சாட்டிங் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். நல்லா கவனிங்க, சைடில் 3 டாட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ குரூப்பு, அது மாதிரி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அக்கௌண்ட் வருதா? அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான ஆப்ஷன் வரும். சர்டிஃபிகேட், செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன், பாஸ்கி, இமெயில் லெட்டர், டூல்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன், சேஞ்ச் நம்பர், ரிக்வெஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ, ஆட் அக்கௌண்ட், டெலிட் அக்கௌண்ட், இது எல்லாமே வரும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆவதாக இருக்குது பாருங்கள், இமெயில் அட்ரஸ். அதை கிளிக் பண்ணிடுங்க. இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் இமெயிலும் கேட்கும். உங்களுக்கு எந்த இமெயில் அட்ரஸ் போட்டிருக்கோ அதை கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஃபோனில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற இமெயில் ஐடி போட்டுருங்க. இல்லை வேறு யாராவது இமெயில் ஐடி கொடுக்கணும், புதுசாக ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னா மெயில் ஐடி கொடுத்துருங்க. இந்த மெயில் ஐடி எதனால் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணாங்க, வேறு எதுலேயாவது லாகின் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும். நீங்கள் ஓடிபி போட்டால் மட்டும்தான் வேறு எதில் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கி போய் செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோனில் வந்து பாஸ்வேர்டெல்லாம் போடுவீங்களே, அது மாதிரி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வெளியில் வந்துருங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு கீழே அப்படி தள்ளிட்டு வாங்க, நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்படி கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் கால் இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சுருங்க. இது ஆன் பண்ணி வைக்கிறது மூலிமா ஸ்கேம் கால்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத லிங்க்லாம் வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிடுறேன், 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறேன், உங்களுக்கு நிறைய பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான லிங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத லிங்க் பண்ணி இந்த லிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, 100 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தவறாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி லிங்கெல்லாம் வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் இந்த 3 செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை யாருமே ஹேக் பண்ண மாட்டாங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.